11 எவ்வளோ வருதுண்ணா? 11 3 பீஸ் இருந்துச்சு. 15, 18, 20, 22. 1200. இதே ரேட்டு கூட. ஏன்னா கிராம் கணக்காக தான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாது ஒன்று. சரி ஏதோ விற்க போகிற மாதிரி இருக்கு. ஐம்பதாயிரம் இதுலேருந்து 6 கோடி ரேஞ்சு இந்த ஒரு காயினுக்கு. ஆனால் இதெல்லாம் டூப்ளிகேட்டு. ஹலோ மச்சான், ஜானி ஆஃப் கல்கி. இன்னையோட ஜானி எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? பல்லாவரம் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அது மோஸ்ட்லி தெரியாதவங்க இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. அதுபோல் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி பெல் பட்டன் மறக்கக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு போகிற வழியில் பார்ப்போம். ஓகே மச்சான், பா. சாப்பிட்டு பாருங்க. இந்த காயின் பார்த்துருக்கியா ப்ரோ? இது ஸ்ரீரங்கமா? ஸ்ரீரங்கம். அது 800ஆ? 200. ஸ்ரீரங்கத்துக்கு மேலே தப்பு. லைப்ரரி செட் பண்ணலாம் கிடையாது. ஆமாம் ப்ரோ, அப்படியே செட் பண்ண ப்ரோ. அது மாணவன் போயிட்டு மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். சரிங்களா ப்ரோ? ஒரிஜினல் தானே? ஒரிஜினல் தானா? செக் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ரோ. உங்களை செக் பண்ண தெரியுமா? செக் ஓகே. ஒரிஜினல் 1200. இது ரேட்டு கூட. ஏன்னா கிராம் கணக்காக தான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாது ஒன்று. சரி அதை புரிஞ்சு எடுத்தாக்கா 50 கிராம் அவ்வளோதான் கிடைக்கும். அது இப்போ அது கூடு ஒரு லிட்டர் பார்க்கணும்னா 10-15 கூடு எடுக்கணும்.
அப்படியே மச்சான் நம்ம பல்லாவரம் மார்க்கெட் ஒரு எண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. இது ஒரு எண்டு, அப்புறம் என்னாப்புறம் ஒரு எண்டு. இங்கே தான் அந்த மெட்ரோ கூட போவோம் பார்த்தீங்களா. அந்த எண்டில் தான் மெட்ரோ ஷாப்பும் அதோட க்ளோஸ் ஆயிரும். இனி நம்ம நேரே போக வேண்டியது இந்த ரூட்டில் தான் போகணும். இனி நம்ம இந்த ரூட்டில் எதுக்கு போகிறோன்னா பெட் மார்க்கெட் இருக்குது, அப்புறம் வேறு 2-3 ஃப்ளவர் மார்க்கெட்டில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். வந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஒரே ஃப்ளோரில் உங்களுக்கு ஒன்று காமிச்சு வந்துட்டு அடுத்த ஃப்ளோர் உங்களுக்கு இன்னொன்று காமிச்சிடலாம் தான் பிளான் போட்டு வந்தேன். அது மாதிரி உங்களுக்கு ஒரு செக்ஷன் காமிச்சு வந்துட்டு அடுத்த செக்ஷனை பார்க்கலாம். ஓகே மச்சான் வாங்க போவோம். நம்மளோட ஆண்டோ ப்ரோ என்ன வந்திருக்காங்க. நம்ம டேட்டா போட்டு இருந்தோம் ப்ரோ. செகண்ட் வேணா ப்ரோ. செகண்ட் கட்டு சீல்டு நம்ம ஹோல்சேல் சப்ளை நம்ம தமிழ்நாடு சப்ளை நம்ம புதுசுலேருந்து எவ்வளோ ரேட்டு கம்மியாகும்ண்ணா? 5000 8000 10000 அந்த ரேட்டோட 30,000 ஐஃபோன் சொல்லிங்கன்னா 30,000 40,000 கம்மியாக வரும். இந்த 11 எவ்வளோ வருதுண்ணா? 11 இருக்கு. 3 பீஸ் இருந்துச்சு. 15 18 20 22 மொபைல் கண்டிஷன் பார்த்துலாம். பேட் டிஸ்பிளே மாற்றிருக்கோம், பேட்டரி மாற்றிருக்கோம், நல்லா இருக்கும் கண்டிஷன். பாக்ஸ் இருக்கும், சார்ஜர் இருக்கும், நிறைய கண்டிஷன் பார்த்து விட்டார். ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்தேன் 600 600. ஐபேட் வச்சுருக்கீங்க? வண்டியில் போய் டெஸ்ட் போகிற தான் செய்யலாம். ப்ரௌனில் இருக்கா? ஆனால் ஃபைனலாக எவ்வளோண்ணா? எத்தனை பீஸ்? ஒன்று வேணா? ரெண்டு இருக்கு ஆல்ரெடி பஸ் இருக்காண்ணா. அதுவும் இல்லாமல் இது உள்ளாடி வைக்கவே மாட்டாங்க. உள்ளாடி ஒரிஜினல்ல இது உள்ளாடியே இருக்காது. இந்த ஸ்டிக்கரிங் கொடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரே மாடல் இருக்கும். மாடல் மாடல் தான் வைப்பாங்க. இல்லைண்ணா நார்மல் இது இருக்கும்ண்ணா. இது என்னன்னா உட்லான்னு சொல்ல ஒரு பிராண்ட். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வேற இது வேற வரும். மாடல் வேற வரும். ஒரே இருக்கா? இந்த காயின் பார்த்துருக்கியா ப்ரோ? இந்த காயின் பேர் தான் 10,000 காயின். இது இந்த காயின் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த பிரிட்டிஷ்காரன் நம்ம ஊருக்கு வந்தான் தெரியுமா? அந்த டைம் இந்தியாவில் ஒரு எரிக்கல் வந்து விழுந்துச்சு. அந்த எரிக்கலையும் ஒரு உலோகத்தையும் சேர்த்து வச்சு பண்ண ஒரு இது. இந்த இதுக்கு இப்போ மார்க்கெட்டிங் எவ்வளோன்னா 4 கோடியிலேருந்து 6 கோடி வரையும் போகும் இந்த ஒரு காயினுக்கு. ஆனால் இதெல்லாம் டூப்ளிகேட்டு. இல்லை ஒரிஜினல்லாம் எங்கே கிடக்கண்ணா? 4 கோடி 5 கோடி போகுது. ஓகே. நம்ம டூப்ளிகேட் போகலாம். ஒரிஜினல் மீன்ஸ் அந்த உலோகம் வேறாண்ணா. இது நார்மலாக நல்லா இருக்குல்ல? கியூரியாசிட்டியா இருக்குல்ல ப்ரோ பார்க்க? I wanna
மச்சான் நம்ம பெட் மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் இல்லைண்ணே எல்லாம் தலையை ஒளிச்சு வச்சு கிட்ட தூக்குதுவா. பிரச்சனை இல்லைல்ல, நீங்க எடுங்க நீங்க நாலும் வேற வேற இது எடுக்கணும் ப்ரோ. அந்த தாமரை ஒன்று எடுக்கணும் ப்ரோ. அண்ணா இந்த பீஸ் இல்ல எவ்வளோ? இந்த பீஸ் இல்ல எவ்வளோ? இது 150 150. அப்படியே மச்சான் நம்ம பல்லாவரம் மார்க்கெட் எல்லா இடத்தையும் கறங்கி முடிச்சுட்டு நேரே பைக் கிட்ட போயிட்டு இருக்கோம். நானும் ஆண்டைம் ப்ரோ தான் லாஸ்ட் போயிட்டு இருக்கோம். நிறைய திங்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. இனி நேரே பைக் கிட்ட தான் போக வேண்டிய வேலை. பைக் கிட்ட வந்தாச்சு. இனி பைக் எங்கன்னா நான் பாத்தீங்களா பைக் எங்கே விட்டுருக்கோம். ஃபுல் டிராஃபிக்ல வண்டி விட்டுருவோம். ஹாய் சார், இதாக்கு நாங்கள் வரும்போது வர சொன்ன ஆட்கள். அப்படியே அவ்வளோமா கூட இப்போ தான் வந்துடுவேன். நாங்கள் ஸ்டார்டிங் தொடங்கும்போது வரேன்னு சொன்ன ஆள் வந்த டைமிங்கே இப்போ முடியும். ஓகே, அப்போ நம்ம வண்டி எடுத்துருவோம் ப்ரோ. மச்சான்ஸ் நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டை ஃபுல்லாக கறங்கி முடிச்சிட்டோம். இது நம்ம நிறைய போகிற ரூமு தான் போக வேண்டிய அடுத்த வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் யாராவது இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அதே மாதிரி பெல் பட்டன் மறக்க அவங்க கூட நம்ம அடுத்த ஒரு ஜேர்னியோட மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.